ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பிருத்திவி அழகு, கமல், இன்னைக்கு நியூஸ் ரூமில் சார் வந்திருக்காங்க. முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள் அரசியல் விமர்சகர், பல ஆண்டுகளாக அரசியலை உற்று கவனிக்கிறாரு, பல விவாதங்களில் பங்கேற்றவர், தேர்தல் கணிப்புகளும் அவருக்கு தெரியும், பல சர்வேவை பார்த்துருக்கிறார் அவர். வணக்கம் சார். வணக்கம். உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது என்னண்ணா ஒரு இதோட விட்டுட்டீங்க, வெறும் அரசியல் விமர்சகர் மட்டும்தானா சார்? பொருளாதார வல்லுநர் அப்படின்னு பல லேபிள் வந்துச்சுன்னு சொல்லி போய் ட்ரோல் ஆனவர்ல சார். ஆமாம் ஆமாம், இல்லை அதை ஒன்று சேர்த்துக்கலாம், உலகம் சுற்றும் வாலிபன். வயசான ஆளுன்னு சொல்லுங்க சார். உலகம் சுற்றி இன்னும் எங்கே ஆக்டிவாக தானே சார் இருக்கீங்க? அது இருக்கலாம், பட் இளைஞனா. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் சார், கருத்து கணிப்புகள்லாம் வருது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு சர்வேல வந்தப்போ கூட 181 189 வரைக்கும் டிஎம்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக 42லேருந்து 55 இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. தவேகா 8 வரைக்கும் வரும். சீமான் ஏற்கனவே இருந்ததை விட வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்லாம் அது ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சில அரசியல் கட்சி தலைவர்களை, சில மூத்த நிர்வாகிகளே சில பேர் தொங்கு மாதிரி வரும், சட்டசபை அமையும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு எலெக்ஷனும் ஒரு ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் தான். அதில் ஒன்று எப்போவுமே அப்படி தான் பேசுவோம். அந்த எலெக்ஷன் சமயத்தில் இது ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷன் அப்படி தான் பேசுவோம். இந்த தடவையும் அந்த மாதிரி ஒரு சாம் குத்தலாம், லேபிள் கொடுக்கலாம். பட் இந்த தடவை ஒரு புதுமுகமாக இந்த விஜய் வரவு தான் பெரிய நம்மளால் சரியாக கணிக்க முடியல. அவர் ஏன்னா எங்கே போகிற இடத்துலையும் ரொம்ப பெரிய அளவிற்கு கும்பல் வருது. அது ஓட்டாக மாறுமா அப்படின்னா 1971 அப்போ நான் கண்கூட பார்த்தோம். ராஜாஜி, காமராஜர் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. அதுக்கு வந்த கும்பல் மாதிரி இது வரைக்கும் நம்ம அந்த எலெக்ஷன் போது பார்த்ததே கிடையாது, அவ்வளோ கும்பல். ஸோ டெஃபினட்டாக டிஎம்கே தோற்று போய்டும். அதோடு இல்லாமல் ராமர் இஷ்யூ வேறு அப்போ கையில் எடுத்துட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக டிஎம்கே தோற்று போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீஸில் சில பேர்லாம் கூட காமராஜர்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ரிசல்ட் இப்படி தான் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு வரலாறு காணாத வெற்றிங்கிறது டிஎம்கேக்கு வந்தது. ஸோ அதனால் நம்ம கும்பலை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பட் இது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் கூட்டம் வருது. ஆக்சுவலாக ஒரு பெரிய ஏதோ ஒரு கொள்கை கூட்டமாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை பார்க்குறதா வராங்க. அது எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்க போகிறதுங்கிறது தான் பெரிய கொஸ்டின். இட் இஸ் $1 மில்லியன் கொஸ்டின். விஜய் வருகையால் என்ன அளவுக்கு, உதாரணமாக விஜயகாந்த் எலெக்ஷன் நிற்கிறாரு அந்த ஃபஸ்ட்டு டைம். அப்போ யாருன்னு தெரியும். நம்ம தாம்பரத்தில், நான் என்னுடைய கான்ஸ்டுவன்சி தாம்பரம், இங்கே ஒரு சின்ன பையன் சார், யாருன்னு தெரியாது சார். அந்த எலெக்ஷன் நின்றதோட சரி. அவர் அந்த எலெக்ஷன் போது யாரையும் போய் பார்க்கவும் ஒன்றும் இல்லை. விஜயகாந்த் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனரில் அவர் நின்னார். முரசு அப்படின்னு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், 50,000 ஓட்டு இங்கே வாங்கினார். 50,000 ஓட்ஸ். அதை பார்த்தோன்னே மலைச்சு போயிட்டான். இங்கே நம்ம தாம்பரத்துக்கு எஸ்ஆர் ராஜா தான் அன்கான்குவைர்டு கிங் ஆஸ் எம்எல்ஏ. தோற்று போனது 50,000 ஓட்டில் தோற்று போகிறாரு. ஸோ அந்த ஓட்டு அவருக்கு வந்துருக்க வேண்டியது. ஸோ அது கட்டாச்சு. அதனால் இந்த விஜய் க்ரௌடு யாரை போய் கட் பண்ண போகிறது ரியலாகவே தெரியுது. இது யாராலையும் கணிக்க முடியுமாங்கிறது டெஃபினட்டாக இந்த தடவை அந்த விதத்தில் தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும் போகிறது. இப்போ 71 சார், அப்போ தேசிய கட்சியாக மாநில கட்சியாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்துச்சு, மாநிலத்துக்கான அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. விஜயகாந்த் வந்தப்பையுமே அவர் அதுக்கு முன்னாடியே நடிகர் சங்க தேர்தலில் தலைவராக இருந்தார், நிறைய விஷயங்கள் செஞ்சார், நடிகர்களை அழைச்சிட்டு போய் சங்கத்தை மீட்டெடுத்தாருன்னே சொல்லலாம். அது இல்லாமல் பொதுவெளியிலையுமே அவர் அப்படியானவராக தான் வெளிப்பட்டார். அதெல்லாம் இருக்கிறப்ப ஆனால் விஜய்க்கு அந்த ரெண்டுமே இல்லை சார். ஒரு தனிப்பட்ட கொள்கை, நாட்டை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற கொள்கையும் இல்லை. சரி, அவர் இருந்த துறையில் அவர் ஏதாவது பண்ணாரான்னா அதுவும் இல்லை. இது வெறும் ரசிகர் கூட்டமாகவே தானே சார் இருக்குது.
அதை வழி நடத்துகிற வேலைகளை கூட விஜய் பண்ணுறது இல்லையே. இன்ஃபேக்ட் வழி நடத்துறது அவருக்கே ஒன்றும் தெரியாது சார். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். எனக்கு ஒன்றும் அவருடைய வருகை வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு துரதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு இறைச்சலாக தானே சார் இருக்குது அந்த கூட்டமே. அது என்ன அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த உதாரணமாக நிறைய பேர் உங்கள் மாதிரி ஊடக நண்பர்கள்லாம் அவங்க கட்சிக்காரங்க போய் உங்கள் கட்சி பேர் என்னென்னா தாவேகான்றான். தாவேகான்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க, என்ன தாவேகா அவ்வளோங்கண்ணா அவ்வளோ தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கும்பல் அது. சார் உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டாலே தாவேகா என்ன பண்ணாங்கன்னே தெரியாது, அதான் நல்ல பண்ணாரி போயா அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இதே மாதிரி தலைவன் எவ்வளி அதே மாதிரி தொண்டன் அவ்வழி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு என்ன தெரியும். நேற்று எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அது அவர் என்ன மேலே நின்று பாட்டு பாடி நின்றுட்டுருக்காரு. அன்றைக்கி இன்னும் ஒரு மாதம் முன்னாடி டான்ஸ் ஆடி நிற்கிறாரு. ஒரு பொறுப்புள்ள தலைவர்கள்லாம் இப்படிலாம் செய்வாங்களா? அரசியல்காகவாதிகள்லாம் இப்படிலாம் செய்வாங்களா? இதெல்லாம் பார்க்காத ஒரு கூத்தான் இருக்குது. தேர்தலுக்கு அதனால் இந்த எலெக்ஷனில் அதனால தான் நான் சொல்ல இது வந்து ரொம்ப பெக்யூலியர். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். அவர் அரசியல்வாதியும் கிடையாது, ஏதாவது ஒரு பண்பட்ட கொள்கைவாதியும் கிடையாது, எதுவுமே இல்லாத அவர் பாட்டு வந்திருக்கார். அவர் வெறும் அந்த சினிமா மோகத்தினால பெரும் கும்பல் வந்து நின்றுட்டுருக்கு. இளைஞர்கள் தான் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டவர்கள் நான் நினைக்கிறேன். சார் இப்போ அண்ணன் உங்கள்கிட்ட கேட்டார்ல சார் ஒரு கேள்வி, தொங்கு சட்டமன்றம்னு ஏன் அது பேசு பொருளாகுது அப்படின்னா இது வரைக்கும் வெற்றி தோல்வி தான் நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம். கரெக்ட். இந்த தேர்தலில் மட்டும்தான் தொங்கு சட்டசபை வருங்கிற ஒரு பிரச்சாரம் எடுக்கப்படுது. அது யாராலன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் போன்றோர் வைக்கக்கூடிய கருத்துக்கின் அடிப்படையில் இது வந்து வாத பிரதிவாதமாகுது. அந்த சைடு மத்திய அமைச்சர் சொல்கிறாரு ராம்தாஸ் அத்வாலே, அதுக்கப்புறம் போஸ்ட் அலையன்ஸ் நாங்கள் விஜயோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாரு. அப்போ இதை நோக்கி நகர்கிறதா தமிழக அரசியல் களம்? சார் உயர்திரு திருமாவளவன் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அவருக்கு என் மீது நல்ல அபிப்பிராயம் எல்லாம் உண்டு. எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் நிற்க போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதுக்கு அவர் வந்து இங்கே நிற்கிறாருன்னு. நம்மளெல்லாம் விட நாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட பல மடங்கு தெரிஞ்சவர்கள் அரசியல்வாதிகள், அந்த களத்திலேயே நிற்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் ஏதாவது பேசுவானா கூட அவங்களுக்கு கரெக்டாக அந்த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் நல்லாவே தெரியும். ஒருவேளை அவருக்கு இந்த தடவை ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி வரலாமோ, அந்த சமயத்தில் என்னுடைய ரோல் அதில் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருந்திருக்கலாம். அதன் காரணமாக தான் ஒரு எம்எல்ஏவாக நிற்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அதை அப்படி தான் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை நீங்கள் கருத்து கணிப்பெல்லாம் சொன்னால் 180ன்றாங்க. அது ஒரு பக்கம் எஸ், அது தட் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி அது வரத்துக்கு. அதே சமயத்தில் தொங்கு சட்டசபை வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவே, ஏன்னா திருமாவளவனுடைய மூவ் அந்த மாதிரி எனக்கு பார்க்குற மாதிரி தோன்றது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது. பாஜக கடுமையாக இந்த தேர்தலில் வளரப்போகுது, பல இடங்களில் வந்து வெற்றி பெற போகிறாங்கன்னு ஒரு இமேஜ் வைக்கிறாங்க. இன்னொரு பெர்செப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் சேதாரத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. அப்புறம் சீமான் போன்றவர்களுடைய சேதாரமும் இதில் இருக்கும், அதையும் கவனத்தில் கொள்ளணுங்கிறாங்க. யார் தான் இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறார்? சார் இது இப்போ இல்லை சார், எலெக்ஷன் இவர் வந்து நிற்க போகிறார் அப்படின்னு சொன்னதுலேருந்தே, அவருக்கு வர கும்பலை பார்த்ததுலேருந்தே டெஃபினட்டாக இது மிகப்பெரிய சேதாரம் 8% மேலே வச்சுட்டு இருக்கிற திரு சீமான் அவர்கள், அவருக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் தான் சொன்னாங்க. ஐ திங்க் அப்படி தான் நடக்கும்னு நான் தோன்றது. ஏன்னா இந்த இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு சரியை தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றது. ஸோ அது எங்கே போய் சேரும்? இளைஞர் கூட்டம், கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது என்ன ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு கும்பல். அது திருப்பி அதே சொல்கிறேன், ஒரு கட்சியும் கிடையாது, ஒன்று ஒரு கும்பல். அந்த கும்பலில் போய் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. அதில் குறிப்பாக எஸ்சி ஓட்டு, அதே மாதிரி கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, இப்படிலாம் விஜய்க்கு போகும். இந்த ஓட்டெல்லாம் முன்னாடி நிறைய பேர் வந்ததுங்கிறது சீமான் அவர்களுடைய பேச்சில், அதெல்லாம் அவருக்கு குறையும் தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான். நீங்கள் 71 தான் தேர்தலை பார்த்துட்டு இருந்ததா சொன்னீங்க சார். இந்த குறிப்பிட்ட தேர்தலில் நான் 62 பார்த்துட்டு இருக்கேன் சார். அதாவது 71 நடந்த சமாச்சாரம் தான் நான் சொன்னேன். இப்போ இந்த குறிப்பிட்ட தேர்தல் பற்றி பேசும்போது ஒருவேளை அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னா திமுகவுக்கு டஃப்பாக கொடுத்துருப்பாங்களா சார்? இட் இஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப இது வந்து ட்ரிக்கி கொஸ்டின். ஏன்னா ஏடிஎம்கே தனியாக நின்று தான் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக கணிக்க முடியுமான்னு. நாடாளுமன்ற தேர்தலில் நின்றாங்கல்ல, நின்னாங்க, தோற்று போயிட்டாங்களே, 40க்கு 40 தோற்று போனாங்களே. ஆமாம், பிஜேபியோட சேர்ந்து நிறுத்தினால தோற்று போடுவாங்க அப்படின்னா அவங்க இருந்தாலும் தோற்று போவாங்க, இல்லைன்னாலும் தோற்று போவாங்க. அந்த மாதிரி நிலைமை வந்தது. அது வந்து அவங்களுடைய ஓட் ஷேரே பர்சன்டேஜ், பர்செப்ஷன் ஆஃப் த பீப்புள், பப்ளிக்கோட பர்செப்ஷனே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. அதனால வருமானம் நமக்கு தெரியல. இப்போ திமுகவோட அடிப்படை கொள்கையே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி தானே சார்.
இப்போ தொங்கு சட்டமன்றம் அமையுதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதிகார பகிர்வை நோக்கி தான் நகர்வாங்க. அப்போ அந்த அடிப்படை கொள்கையே அடிபட்டு போயிருமா? அதுவும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் அமைச்சரவையில் தான் கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓடிட்டு இருந்ததில்ல. இல்லை அது கூட்டாட்சி அப்படிங்கிறது, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது அது அவங்களுடைய கொள்கையாக இருக்கும். அது வந்து அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதா எனக்கு தெரியல. இது ஒரு அந்தந்த சமயத்துக்கு தந்தாப்பில் அவங்க இடத்துக்கு தந்தாப்பில் அவங்க நிற்பார்கள். ஆனால் அவங்களுடைய கோர் ஐடியாலஜி அது. அதனால் அதில் விட்டு கொடுப்பாங்கன்னு நான் வந்து அப்போ அந்த நெருக்கடியை வந்து அவங்க எப்படி சார் சமாளிப்பாங்க? இப்போ கூட்டணி கட்சிகளே ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமையுது, கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும்னு கேட்டால் திமுகவோட முடிவு என்னவா சார் இருக்கும்? இல்லை அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி வந்ததுன்னா 2006 தான் டிஎம்கேக்கு ஆதரவு பண்ண இல்லை, மைனாரிட்டி டிஎம்கே தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இருந்தாலும் அவங்களால அது சமாளிக்க முடிஞ்சு. பிகாஸ் சென்ட்ரலில் டிஎம்கேவுடைய சப்போர்ட் தேவைங்கிறதுனால காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் அது மாதிரி ஒரு இப்போ நெசசிட்டி இல்லை. காங்கிரஸ் ஒன்றும் ஆட்சியில் இல்லை. அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக டிஎம்கேக்கு இருக்கும். அந்த மாதிரி பழைய கதையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. டெஃபினட்டாக எங்களுக்கும் வி வில் லைக் டு ஹாவ் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கத்தான் கேட்பாங்க. அதுக்கு டிஎம்கே என்ன யோசிச்சு வச்சுருக்காங்க நமக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் அவங்க இன்டர்னலாக அதெல்லாம் பேசி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதிகாரத்தில் பங்கு என்பது கேட்கலாம் சார். ஆனால் இருந்தாலும் காங்கிரஸ் அவங்களோட கட்சியை வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா பல கோஷ்டி பூசல்கள் இருக்குது, இன்ன வரைக்கும் வேட்பாளர் அறிவிகளை பேசுகிற டைம் வரைக்கும். அப்போ அந்தளவுக்கு இழுபறிகள், அந்தளவுக்கு மோதல் இருக்கிற டைமில் எதை வச்சு திமுக அவங்க அந்த அதிகார பகிர்வை கேட்க முடியுன்ற ஒரு மாரல் கொஸ்டின் இருக்குல்ல சார். நம்பர் வந்து என்ன கேட்க தான் சார் வேணும். இவங்களுக்கு டிஎம்கேக்கு நம்பர் இல்லை, அதே மாதிரி காங்கிரஸுக்கு நம்பர் இருக்குது, அது ரெண்டும் சேர்த்து தான் மெஜாரிட்டி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக காங்கிரஸ் லாஸ் ஃபார் இட்ஸ் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு தான் தோன்றது. சார் ஒரு க்யூரியாசிட்டிக்கு கேட்குறேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போது நீங்கள் ஊடகத்தில் பேசுகிறத குறைச்சிருக்கலாம். நீங்கள் ரொம்ப பீக்கில் ஊடகத்தில் பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் உங்கள் மீது விமர்சனம் வைப்பாங்க. வலதுசாரி ஆதரவாளருங்கிறாரு, பொருளாதார ஆலோசகருங்கிறாரு, இது மாதிரி கட்சி சார்ந்து பேசுகிறாருங்கிற விமர்சனம் அப்போ வைப்பாங்க. இப்போது 2 கட்சி சார்பாக வந்து பேசக்கூடியவங்க அரசியல் ஆலோசகர்னு போட்டுக்கிட்டு அந்த கட்சியை அப்படியே ஆதரித்து தான் பேசுகிறாங்க. இப்போ அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? அன்றைக்கி என்ன அவ்வளோ ட்ரோல் பண்ணீங்களாடா, இன்றைக்கி நீங்கள் அதனாடா பண்ணுறீங்க? சார் நான் சொன்ன மாதிரி அரசியலுங்கிறது 1962 பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். எல்லாம் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் கூட. காமராஜோடலாம் நெருங்கி நான் பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கிறது. அண்ணாதுடைய பேச்செல்லாம் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது கேட்டிருக்கேன். நான் அன்பழகன், நெடுஞ்செழியன் இவங்களோட பேச்செல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போ நான் அஃப்கோர்ஸ் பல முறை டாக்டர் கலைஞரோட பேச்சு கேட்காதவர் இருக்க முடியாது. அது ஏன்னா அவருடைய இப்போ இன்னிங்ஸ் ரொம்ப லாங், அதனால் அவர்தெல்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் நீங்கள் யூ மஸ்ட் ஆல்சோ அப்ரிஷியேட், ஏதோ எல்லாத்துலேயும் உட்காந்து பேசினா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியும். இப்போ என்னால் நிறைய அவாய்ட் பண்ணுறேன் நான் டிவியில். பர்டிகுலர்லி இப்போ இங்கிலீஷ் சேனல் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் அப்போ தலையை காமிச்சுட்டுருக்கேன். ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி பண்ணினாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா டிவிலையும் காலம்பரையும் சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன். இப்போ உடம்புலேயும் தெம்பு இருந்தது. இப்போ உடம்புல அவ்வளோ தெம்பு எல்லாம் கிடையாது. டயர்ட்னஸ் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. பட் பொருளாதாரம் அப்படின்னா நீங்கள் ஏன் பொருளாதாரம்னு சொல்லக்கூடாது? உதாரணமாக மனுஷபுத்திரன் ஒருத்தர் என்னை பற்றி என்னவோ எழுதியிருந்தார். அவருக்கு என்னோடய பேக்ரவுண்டே தெரியாது. எனக்கு பொருளாதாரத்தில் டாக்டரேட் வாங்கினோம், சட்டம் படிச்சிருக்கேன், அப்புறம் அசோசியேட் சார்ட்டர்ட் சர்டிஃபிகேட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, லாயர், எம்பிஏ அண்ட் பிஜி இன் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் லேபர் லா, இந்த மாதிரி இருக்குது. 27 வருஷம் சர்வீஸு கார்ப்பரேட் செக்டாரில் ஒரு ஹை லெவலில். இன் அடிஷன் டு உலகம் முழுக்க நான் பறந்து பிஸ்னஸுக்காகவும் ப்ரொஃபஷனுக்காகவும் பல முறை தனிப்பட்ட முறையிலையும் பயனெல்லாம் செஞ்சுருக்கேன். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் என்னை கூப்பிடுவாங்க. அதோடு இல்லாமல் எனக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு, சங்கீதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போல்லாம் இப்போ சரியாக பாட முடியல. முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ரொம்ப நல்லா பாடிட்டு இருப்பேன். இந்த மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்கும் கூப்பிட்றாங்களே அப்படின்றேன். அதுக்கு என்ன பண்ண முடியும் நாம? இல்லை சார், அது வந்து நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கிறப்ப இந்த விமர்சனம்லாம் அப்படியே காலியாகிடுச்சு. அப்படி நீங்கள் வந்து பாஜக ஆதரவாளராக இருந்த வரைக்கும் இப்படி விமர்சித்தவங்க திமுக ஆதரவாளருக்கு அப்புறம் உங்களை எதுவும் சீன்றதே இல்லை, யாரும் விமர்சிக்கிறதே இல்லை. இல்லை அதற்கு பிறகும் பல பேர் என்ன இப்போ எனக்கு என்னென்னா சொம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் 100 ரூபா 200 ரூபாயா அப்படின்னு அது வாங்குகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் வந்துருந்து
200 ஊபி. 200 ஊபி உடன்பிறப்பு அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பட் நான் டிஎம்கே ஆதரவுங்கிறது இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக சார், நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மீன்ஸ் வேர்ட்ஸ் அட் ஆல். திரு ஸ்டாலின் அவர்களை ரொம்ப பிடிக்கும் சார். அவர் ரொம்ப எளிமையான மனுஷன் பழகிறதுக்கு. இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் கையை பிடிச்சிட்டு என்னை பற்றி விசாரித்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதே மாதிரி இந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு தனி அங்கீகாரம் அவர் கொடுத்து வச்சுருக்கார். அதனால் எனக்கு அவர் அண்ட் செகண்ட் பாயிண்ட், அதனால ஒண்டியே நான் சொல்ல மாட்டேன், அதுக்காகவே நான் அவரை சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஐ திங்க் இவரை விட இன்னும் பெட்டராக ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒர்க் பண்ணியிருப்பாரா, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாரா, இவ்வளோ பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு ஒரு மிக ப்ரோக்ரெசிவாக குறைகள் குற்றங்கள் இருக்கத்தான் சார் செய்யும். எந்த ஆட்சியில் இல்லை, காமராஜர் ஆட்சியிலே இருந்தது. ரைட், பக்தவசன் ஆட்சின்னு அது ஆட்சிக்கு போனது காரணமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அதாவது ஆன்டி இந்தியன் எஜுகேஷனுங்கிறது ஒன்று, சாப்பாட்டுக்கு வழி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? மக்கள் பக்தவச்சலம் என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சுங்கிற கோஷம்லாம் பயங்கர பருப்பு விலை மட்டும் இல்லை சார், உனக்கு இப்போ சாப்பாட்டுக்கே வழி கிடையாது சார். அதை பற்றி நான் ஒரு ஆய்வு நடத்தினோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பையங்க. நாங்கள்லாம் எப்படி இந்த டிஎம்கே வந்தது, எப்படி காங்கிரஸ் தோற்று போயிடுச்சுன்னு, அது அந்த ஹிந்தி எஜுகேஷன்னால் தான் வந்துட்டாங்களா அப்படின்னா அது அல்லவே அல்ல. அது ஒரு முக்கியமான காரணம். அது பெரிய அளவுக்கு, ஏன்னா 65 நடந்து 67 எலெக்ஷன், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் சரியான அளவுக்கு அந்த இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணலை. இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் எல்லாத்தையும் பார்த்து எல்லா விதமான மக்களையும் பார்த்து அவங்க உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் அதை ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் இதோட பெட்டராக ஒருத்தர் கவர்னன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், எக்ஸ்போர்ட்ஸை ரொம்ப அதிகரிக்கணும்னு பார்க்குறாங்க, பொருளாதாரத்தை ரொம்ப மேம்படுத்தணும்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சாதாரணமான சாமானிய மக்களை தூக்கி விடணும்னு பார்க்குறாங்க, பெண்களுக்கு உதவி செய்யணும்னு பார்க்குறாங்க. இல்லம் தேடி மருத்துவங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு இது. அப்புறம் இப்போ உதாரணமாக சில ஐட்டம்லாம் நாங்கள் வாங்குவோம், வீட்டில் வாங்குகிறோம், இந்த கார்டு வச்சுட்டு சக்கரை இந்த மாதிரி ரேஷன் கார்டு. எனக்கு சரி, என் ஒய்ஃப் எல்லாருக்கும் விஆர் அபவ் 70. இப்போ நான் என் ஒய்ஃப் முன்னாலாம் அங்கே போனேன் இங்கே போனேன் ஏதாவது சொல்லிட்டு, இப்போ என்னென்னா வீட்டு வாசலில் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது மாதிரி நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கெல்லாம் தேர் ஆல் வெரி ஹாப்பி அபவுட். ஸோ இப்போ வயசானவங்களையும் கவனிக்கிறாங்க, இளைஞர்களையும் கவனிக்கிறாங்க. அதுவும் இந்த நான் முதல்வன் திட்டம் ரொம்ப பிரமாதம். பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் இப்போ கண்கூடாக பார்க்கணும். நானும் ஒரு ஸ்கூல் நடத்தின்னு இருக்கேன். அங்கே படித்த பொண்ணு அந்த நான் முதல்வன் திட்டத்தில் கலந்துட்டு யூபிஎஸ்சியில் ஃபஸ்ட் அட்டம்ப்டே ரொம்ப ஜம்முன்னு கிளியர் பண்ணாங்க. கிரேட். அவங்க சொன்னது என்னென்னா, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தது, சாப்பாடு, அப்புறம் ஸ்டைஃபண்டு, இதெல்லாம் பண்ணாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதெல்லாம் ஒரு ஃபோர் தாட் சார். அதோடு இல்லாமல் இந்த இதை எடுத்துங்க நீங்கள், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் கடுமையாக விமர்சனம் பண்ணணுன்னு இருந்தேன். ஏன்னா நான் ஐ டோன்ட் பிலாங் டு எனி பார்ட்டி, பட் நெவர்தலெஸ் ஐ ஹேவ் எ சாஃப்ட் கார்னர் ஃபார் டிஎம்கே அண்ட் ஆல்சோ ஃபார் அவர் சிஎம் ஸ்டாலின். அவங்க எல்லாம் இலவசமாக இன்னும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஏசி கொடுக்க போகிறாங்க, இவங்க ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்கன்னா அவங்க வேறு எந்தையும் ஒன்று இலவசமாக அப்படி தான் பண்ணி நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லாமல் ஒரு 8,000 rupees கூப்பன் அப்படின்னு கொடுத்து சொன்னது பாருங்கள், அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். டெஃபினட்டாக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன் அது எல்லார் வீட்லையும் ஏதோ ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு ஃபேன் இருக்கும், இன்னொருத்தட்ட ஃப்ரிட்ஜு இருக்கும், இன்னொரு வீட்டில் ஓவன் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ சார் இவர் 8,000 கூப்பன் தரங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி 10,000 அக்கௌண்ட்லேயே போடுறங்கிறாரு. அது எப்படி கம்பேர் சார்? அதான் சார் ஒரு பர்செப்ஷன் ஆஃப் த பீப்புள் சார். போன தடவை பையன் 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அதே திரு எடப்பாடி அவருடைய இப்போ மேனிஃபெஸ்டோவில் 1,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். மக்கள் யாரை நம்பினாங்க? மக்கள் 1,500 நம்பலை, டிஎம்கே சொன்ன 1000 தான் நம்பினாங்க. ஏன்னா அவங்க சொன்னதை செய்வார்கள் அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட அபிப்பிராயம் இருக்குது. அதன் காரணமாக அப்படின்னா. ஆனால் சார் இன்னொரு பக்கம் நீங்கள் திமுக அரசாங்கம் இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்ததாக சொன்னாலும் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்காங்களே சார். அந்த தரப்பு மக்களும் சொல்கிறாங்களே ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு, அந்த தரப்பு மக்கள் பேசுகிறதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? அதான் சார், எல்லாரும் நீங்கள் யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை ஆல் த பீப்புள் ஆல் த டைம். அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் சார் செய்யும். எந்த அரசாங்கத்திற்கு மேலேயும் ஏதாவது ஒரு
விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அந்த விதத்தை தான் நான் அதை பார்க்கின்றேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைக்கிறாங்களே, எகன்ஸ்டாக ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்த தடவை என்ன நினைப்பாங்க, ஓஹோ இவங்க நல்லாவே பண்ணாங்களே, நாம் தவறு செய்து விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமாக டாக்டர் கலைஞர் 2006லேருந்து 2015 வரைக்கும் என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டார் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த ஆட்சி நல்லா தான் இருந்தது, அந்த ஆட்சி நல்லா தான் இருந்தது. ஆனால் அவர் போன அப்புறம் 10 வருஷம் வர முடியல. அந்த ஆட்சி போன பிறகு 10 வருஷம் வர இல்லை. இப்போ தமிழ்நாடு முழுக்க மின்தடை என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லை சார்? அது கரெக்டு சார். அது ஒரு காரணம் மட்டும், அது நிச்சயமாக ஒரு இஷ்யூ. நீங்கள் சொன்னது உண்மைதான். டாக்டர் கலைஞரே அதை அக்னாலஜி பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருந்தது. உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், எம்ஜிஆர் பீரியடில் 100% பவர் கட் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சியில் அதை பற்றி யாரும் கவலையே படலை. 100% இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கு 100% சார். நான் வந்து தலையால் தண்ணி குடித்தேன். நான் போய் எலக்ட்ரிசிட்டி போர்டு சேர்மனை போய் பார்க்குறதுக்கு, எங்களுக்கு பவரே இல்லை சார், நாங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனி, எங்களுக்கு டீசல் ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம், அது உடஞ்சி போச்சு, அது சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது, 100% தான், ஏதாவது வழி பண்ணுங்க சார். ஸோ அப்படி இருந்தாலும் அவர் ஜெயிச்சு வந்தார். அந்த அளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட இம்பேக்டை கலைஞர் பீரியடில் பண்ண முடியலையோன்னு தோன்றது. தேர்தல் அறிக்கையை பற்றிலாம் சொன்னீங்க, நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்லாம். திமுக வேலை செய்கிறது எல்லாமே குறிப்பிட்டீங்க. இப்போ இந்த காங்கிரஸ் உடைய வேட்பாளர் பட்டியல் வர தாமதமாகுது, அதே போல் பாஜகவிலையும் தாமதமாகுது. இந்த தாமதங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா? நான் என்னோட பர்செப்ஷன் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சார். இனிமேல் இந்த காங்கிரஸை நம்பி பிரயோஜனமே கிடையாது, நம்பவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களோட அலைன் பண்ண. முதல்ல 28 சீட்டு கொடுத்தது அவங்களுக்கு தான். அவங்களுக்கு 25 கொடுத்தது மட்டுமல்ல, 28 முதல்ல அவங்களுக்கு தானே முதல்ல கொடுத்தது. 28 நீங்கள் கொடுத்தீங்க சார். 25 கொடுத்ததில் 18 அளவுக்கு ஜெயிச்சது. ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு ரொம்ப பெரிய அளவு இருக்குது. ஒழுங்காக வேலை செய்வாங்க, வரணுங்கிற ஒரு உத்வேகம் இருந்தது எப்போவுமே கடைசி வரைக்கும். இப்போ எம்பி எலெக்ஷனில் சுதா இதில் மயிலாடுதுறை கடைசி நேரம் வரை யாருன்னே தெரியாமல், அப்புறம் அவங்கள பேரை அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஜெயிக்க வச்சாங்க டிஎம்கேவில். இதெல்லாம் யார் இந்த சுமையை சுமக்கிறதெல்லாம் யார்? டிஎம்கே. ஆனால் இவங்க இன்னும் பெரிய தங்களையே தானே ரொம்ப பிரமாதமாக நடிச்சுட்டு இருக்காங்க. நான் இல்லை ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு வந்து ராகுல் காந்தி மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ அது போயிடுது சார். ஐ திங்க் அவருடைய பிஹேவியரே சரியாக இல்லை. எலெக்ஷனை பற்றி நினைக்கிறது, அவருடைய ஆட்டிடியூடே எனக்கு ஒன்றும் சரியாக படவே இல்லை. விஜயோடு சேர்ந்து ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு ஆழ்ந்த ஞானம் இருப்பதாகவே எனக்கு தெரியல. ரெண்டாவது அவருடைய பிஹேவியர் இப்போ தான் பார்த்தேன், ஏதோ கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுறாருன்னு. இங்கே தமிழ்நாட்டில் ஏன்டா குழப்பம் வந்திருக்கு, அதை சரி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு நீங்கள் சொல்லலாம் கார்கே தானே பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது பேசலாம். பட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ராகுல் காந்தி தான் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாரு. அந்த கட்சி ஒரு பெரிய அளவிற்கு நம்பிக்கை உகந்த கட்சியாகவே நான் பார்க்கல சார். சார், ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் இந்தியா முழுக்க ஆண்டுச்சு. இப்போ பார்த்தோன்னா காங்கிரஸில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெர்சன்டேஜ் படி பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய பெர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ராகுல் காந்திக்கோ இல்லை காங்கிரஸோட தேசிய தலைமைக்கோ அதை ஒரு அசட்டாகவே அவங்க பார்க்க மாட்டாங்களே சார். அப்படி இப்போ பிஜேபியில் வேட்பாளர்கள் அறிவிக்கலைன்னா நமக்கே தெரியுது அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மோடியும் வராரு, அமித்ஷாவும் வராரு. அந்த வகையில் அவங்க அதை ஏதோ ஈக்குவல் பண்ணுறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து இங்கே ஒரு எலெக்ஷனே நடக்கிற மாதிரி அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அப்சல்யூட்லி ரைட். இப்போ பிஜேபி எடுத்துங்க, பிஜேபி 1000 குற்றம் குறைகள்லாம் சொன்னாலும் அமித்ஷா வராரு, மோடி வராரு, அப்பப்போ ஏதோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவர் உண்மை வரதே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இந்த 5 வருஷ பீரியட்லேயே அவங்க என்ன பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம், ஒரு மக்களுக்கான ஒரு முக்கியமான இஷ்யூ பற்றி என்னதை பேசினாங்க? அவங்க சீட்டு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவ்வளோதான் பண்ணுவாங்க. இவ்வளோதான். நேற்று தீ குளிக்க போயிட்டாங்களே வேட்பாளர் பட்டியல் வரணும்னு, சத்தியமூர்த்தி பவனில் தீ குளிக்கிற மாதிரி போயிட்டாங்க வேட்பாளர் பட்டியலில் பேர் வரணும்னு. இவ்வளோ தான் சார் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரு ஐ திங்க் அது வந்து இட் ஹாஸ் அவுட்லிவ்டு இட்ஸ் யூட்டிலிட்டி. அதனால் பிரயோஜனம் இனிமேல் ஒன்றும் கிடையாது சார். 3% 4%க்காக அவங்கள வந்து சுற்றி அலைய வேண்டாம் சார். இதில் பார்க்கும்போது சார், பாஜகவுக்கு மாற்றா தேசிய அளவில் காங்கிரஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஒரு கருத்தை அவங்களுக்கு வந்து அதீத நம்பிக்கை கொடுத்துருச்சோ, பாஜக விட்டா நாங்கள் தான் இங்கே
பாஜக மாற்றம் நாங்கள் எங்களை விட்டா யாருக்கு ஓட்டு போடுவாங்க தேசிய அளவுலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவே உங்களுக்கு அது தமிழ்நாட்டை யார் சார் அவங்க யாரை ஊவாருதே ஒன்றுமே கிடையாது சார் தமிழ்நாட்டில். இன்ஃபேக்ட் அதை கழட்டி விட்டுணும், தனியாக தான் அவங்கள தனியார்த்தனை பண்ண விட்டா தான். காங்கிரஸோட வளர்ச்சியும் நல்லதானே சார். ஆனால் பாஜகவே ஆண்டுட்டு இருக்கிற சமயத்தில் பாஜகவுக்கு எதிராக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாட்டு மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக நல்லதானே. நான் வந்து காங்கிரஸ் ஒழிஞ்சு போகணும்னு நான் சொல்லவே இல்லை சார். காங்கிரஸ் முக்து பாரத் நான் சொல்கிறேன், நான் நம்பிக்கையே படலை. பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் சில வீடியோஸு சில டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னவெல்லாம் தேடுதம் பண்ணி தான் இந்த எலெக்ஷன்லாம் அவங்க ஜெயிக்கிறாங்க. குறிப்பாக ஆந்திர பிரதேஷில் ஓட்டெல்லாம் போட்டது ராத்திரிக்கு மேலே பரபரப்பு போயிட்டு இருக்கு. நள்ளிரவில் 50 லட்சம் ஓட்டம் நம்ம அது மாதிரிலாம் போடுறாங்கன்னு ஏதோ தாடுதம் பண்ணி தான் சார் வராங்க. அதனால் அவங்கெல்லாம் பெரிய யோகியர்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் நேர்மையாளர், வீர நெஞ்சர், நம்ப இயலும், நாணயத்தோர், தொண்டு செய்ய, விரதம் போண்டோர், தூயவர் அணி, திற வேண்டும் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும் கேட்குறது. அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டதில்லை. அதான் அந்த பாட்டெல்லாம் என்ன பாட்டு சார் அது? இதான் இந்த சங்க பாடல்னு ஆர்எஸ்எஸ் பாடல்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக நான் நிறையா தடவை பிஜேபியில் இருக்கும்போது இந்த பாட்டெல்லாம் அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியா? இப்போ அந்த வரிகளை ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன சார் தோணுது? அந்த வரிகள் அருமையான வரிகள், உண்மையான தேசபக்தி உள்ள மக்களுக்கு அது பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துங்கிற சந்தேகமே இல்லை. அதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் உண்மையாக இருக்காங்களான்னு தெரியல. எல்லா விதமான தப்பு தண்டா பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக எந்த பாவத்தையும் பண்ணுறது அவங்க தயாராக இருக்காங்க சார். மக்களை பிரிக்கிறது. நான் இது வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு முக்கியமான ஆர்எஸ்எஸ் இந்த சங்க இயக்கத்தோடு சேர்ந்தவங்கள்ட்ட சொன்னேன். நான் எதிர்பார்த்த ஒரு ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட். ஆனால் எனக்கு இப்போ இந்த இதில் ஈடுபாடே இல்லாமல் போயிடுது. காரணம் என்னென்னா, மக்களை பிரித்தே நீங்கள் வந்து ஏதோ ஒரு மதத்தாலையும் மொழியாலையும் இப்படிலாம் நீங்கள் பிரித்து மக்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு பார்க்குறேன். அவங்கள வந்து ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து நல்லதாகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஐ திங்க் தேசத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தான் தோன்றது. அதை தாண்டி தேடுதெல்லாம் எக்கச்சக்கமாக நீங்கள் எலெக்ஷனில் பண்ணுறீங்க. யாரும் கண்டுபிடிக்காம பாருங்க. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பிரளயம் வரும். எவ்வளோ தான் நீங்கள் இன்றைக்கி ஃப்ராடெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பிரளயம் வரும். ஏன்னா இயற்கை இறைவன் தண்டிக்காமல் விடமாட்டான். அதனால் நீங்கள் எல்லாம் அதுக்காக ஒரு நாளுக்கு யூ ஹேவ் டு பே எ வெரி ஹெவி ப்ரைஸ் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சார், இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் அதை பற்றிலாம் சொன்னீங்க. காங்கிரஸில் தான் நடக்குதுன்னு. பாஜக உள்ள என்ன சார் நடக்குது? முன்னாள் மாநில தலைவர் விசஸ் நயினார் நாகேந்திரன், அவர் விசஸ் வானதி சீனிவாசன், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கட்டமைக்கப்படுதா அல்லது உண்மையிலே உள்ளுக்குள்ளே அப்படி நடக்குதா? இது வந்து ரொம்ப ஒரு விதத்துலையும் வித்தியாசம். காங்கிரஸுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இந்த தனித்தனியாக குழுவாக இருக்கிறது, அவங்களுக்குள்ள சண்டைங்கிறது, அதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். இதில் கொஞ்சம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாலிஷாக நடந்துக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மறுபடியும் சொல்கிற இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னென்னா, தனி மனிதனையும் நம்பாதே தத்துவத்தையும் நம்பும்பாங்க. தனி மனிதனையும் நம்பாது. இங்கே வந்து தான் நம்மளை காப்பாற்ற வந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் ஒரு பெரிய ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கட்சி ஒன்றுமே இல்லாத சமயம் ஜனசங் பீரியடில் அதெல்லாம் எவ்வளோ கடுமையாக உழைத்தவர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா? எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த குழு ஆட்டிடியூட் வெகுஜன பரப்புல கொண்டு போய் சேர்த்தது அவர் தான், முன்னாள். அதனால் why are you talking like that? I think you are thoroughly mistaken, my dear friend. ஏன்னா எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், 18%. அதே இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் பீரியடில் 2014 இதை 18% கிடச்சிது. இதில் தனிச்சு நின்னாங்கல்ல சார், 2024 தனிச்சு நின்று எடுத்து கொடுத்தாருல அவரு. என்ன ஏடிஎம்கேவோட கூட்டணி கூட போகாமல்? இல்லை சார், அப்போ என்ன யாரோட கூட்டணிக்கு போனாங்க? 2014 யாரோட கூட்டணி? அதே 18% வாங்கினாங்களே. இல்லை, அப்போ வைகோ இந்த மாதிரியான பெரிய நபர்களோடலாம் போனாங்கல்ல. இல்லை அது வந்து அது என்ன வேணா இருக்கட்டும் சார். பெரிய ஆடலாம் இருந்தால் நம்பரை பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றும் கிடையாது. அவங்க 18% ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அப்போ ராம்தாஸ் அவரோட இருந்தார். அவர் ஒன்று ஜெயிச்சார், அன்புமணி ஒன்று ஜெயிச்சார், பொன்னார் ஒன்று ஜெயிச்சார், மற்ற எல்லா இடத்துலையும் ஏடிஎம்கே ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தது. அதனால் அப்போவே 18%. ஸோ அதை நீ கொண்டு போய் இவர் தான் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் வந்து புர்ராவை. அப்புறம் 12% அப்படின்னா அதில் யார் எவ்வளவு, அமமுக எவ்வளவு, அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா
பழையபடி 14 அந்த இது அந்த 4-5% தான் உங்களுக்கு பிஜேபிக்கு இருக்குது. இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டான்னு ஒரு தனி மனித துதி பாடுறதுங்கிறது நல்லதே கிடையாது. ஆனா அந்த துதியை வந்து பாஜக தேசிய தலைமை பாடதானே செய்யறாங்க சார். அந்த தேசிய தலைமையே வந்து அவருக்காக வந்து நீங்க போட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாங்க. நீங்க தெரியல, அது தெரியல. இன்ஃபேக்ட் ஐ டோ நாட் நோ. அதை பற்றி நிறையா சர்ச்சைகள்லாம் இருக்க தான் செய்கிறது. இன்னும் நான் இப்போ அவர் நிற்கணுன்றாங்க. அவருக்கு நிற்க வேண்டிய இடத்துல வந்து வானதி சீனிவாசன் இடத்துல இவர் வந்து நிற்கிறதா சொல்கிறார். அப்புறம் வானதி சீனிவாசனை இக்னோர் பண்ணுறதா? வானதி சீனிவாசனை எத்தனை வருஷமாக சார் இருக்காங்க அந்த கட்சியில்? அவராக இருக்கட்டும், அவருடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களாம் இப்போ எத்தனை காலமாக இந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்து முன்னணிக்கும் ஏபிவிபிக்கும் உழைத்தவர்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னோ அது கட்சியில் ஸ்ட்ரைட்டாக வந்து சேரல. அவங்களாம் ஏபிபியில் இருந்தவங்க. வானதியெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்தாங்க. இவர் என்ன பண்ணார்? பேராசூட் லீடர் அவர். திடீர்னு போனால் அங்கேயே கீழே இறக்கி விட்டு இவர் தான் இந்த வைஸ் பிரசிடெண்ட்டு, தென் ஒரு வருஷம் கழித்து இவர் தான் பிரசிடெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஸோ பேராசூட் பண்ண பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் வந்து ரொம்ப தடாமுடாம் அவர் பேசுவார். அவர் பாடு நிறைய இன்ஃபர்மேஷனாக கொடுப்பார். அதெல்லாம் பார்த்து புள்ளிகளை பார்த்து ஆஹா இன்னும் பார்த்தா 20,000 புக்கு படித்தேங்கிறது. வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய ரஃபேல் வாட்சுங்கிறது, இது மாதிரி நிறைய அவர் பாரு புருடாக்களில். சரி சார், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகன்னா பிராமணர்கள் கட்சின்னு ஒரு தோற்றம் இருந்துச்சு. இவர் வந்ததுக்கப்புறம் அதை தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு கட்சியாக மாற்றினார். அதில் தான் இளைஞர்கள் பெருமளவில் உள்ளே வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மறுத்துட முடியுமா? நான் என்ன கேட்குறேன், அந்த பிராமணர்கள் லெட் மீ படிச்சுன்னு பதில் சொல்கிறேன். பிஜேபி என்றால் பிராமணர்கள் கட்சி அப்படிங்கிற அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்னு யார் டிசைட் பண்ணாங்கன்னா, ஒரு பிராமணர் டிசைட் பண்ணார். யாருன்னா சூரிய நாராயண் ராவ் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ரொம்ப பெரிய தலைவர். அவர் ஆர்எஸ்எஸ்க்கு அவரும் நம்ம டாக்டர் தமிழிசை தலைவராக வரத்துக்கு முன்னாடி யார் இங்கே தலைவராக போடுறதுன்னா ஒன்று எல்லோரும் ஹெச்ராஜான்னாங்க. எல்லோரும் வந்துட போகிறார் அவர் நினச்சோம். எல்லோரும் நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்போ அந்த சூரிய நாராயணன் சொன்ன அந்த பிராமணர்களுக்கும் கட்சிங்கிற அந்த இமேஜை உடைக்கணும்ப்பா, அதனால் இந்த அம்மா வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ஒரு நான் பிராமின் லேடி, நல்லா படித்தவங்க, நல்ல அரசியல் பேக்ரவுண்டு உள்ளவங்க, அதனால் அவங்கள கொண்டு வைங்கன்னு சொன்னாங்க. சரியா? ஸோ இவர் வந்து என்ன பிராமணன் வந்து இமேஜை உடச்சி விட்டாருங்கிறதெல்லாம் எல்லாம் கதை. அதுக்கு இன்னொரு முக்கியமான பிராமணரும் பார்த்தீங்கன்னா அது எஸ் குருமூர்த்தி அப்போ என்ன சொன்னார், அது வேண்டாம், பிராமணர்களை திருப்பி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவர். ஐ திங்க் ரைட் டெசிஷன் தான் எடுத்தாங்க. அதனால் இன்னும் இவர் வந்து பிராமணர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். உங்களுக்கு ஏன் சார் தனிப்பட்ட கோபம் ஒரு மேலே? யாருக்கு? உங்களுக்கு அந்த முன்னாள் மாநில தலைவருக்கும் அவர் வந்து எதுவுமே செய்யலான்ற மாதிரி பேசுறது வந்து? இல்லை சார், எனக்கு தனிப்பட்ட முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நான் வந்து ஐ எம் பிளைன் ஸ்பீக்கர். வெளிப்படையாகவே சொல்கிறேனே, நான் ரொம்ப பிளைனாக பேசுகிற ஆள். எனக்கு வந்து ஐ டோன்ட் மீன்ஸ் வேர்ட்ஸ் அட் ஆல். இந்த 2G கேஸு, அந்த கேஸ் நடந்துட்டுருக்கா, அது வந்து அப்படி ஆகும் எப்படி ஆகும் அந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் பேசி அதை நான் உள்ளே போயிடுவாங்க, அதை போட்டாங்க, இதை போட்டாங்கன்னு. நான் கடைசியாக எழுந்தேன், நான் சொன்னேன் இந்த கேஸு தோற்று போயிடும், இது ஒன்றும் சரியாகவே வராதுன்னு. எல்லோரும் ஒரே ஸ்டண்ட். ஏன்னா நான் அப்போ நிறைய பாயிண்ட்ஸ் நான் அடிக்கினேன். இந்தந்த காரணங்களால இந்த கேஸு நிற்காது, அதனால் நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. கருப்பு பணத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டரை கூப்பிட்டு வச்சு அவரை ஒன்று பேசினார். கருப்பும் இல்லை, ஒழிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப டீப் ரூட்டட் சமாச்சாரம், அதெல்லாம் இந்தியாவில் ஒழிக்கவே முடியாது அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதுக்கு அதுக்கு ஆதாரமாக சில விஷயங்கள் சொன்னேன். முதல்ல 2G கேஸை பற்றி ஆஸ் அ லாயர் நான் பேசினேன். கருப்பு பணத்தை பற்றி நான் ஒரு ஆஸ் எக்கனாமிஸ்டாக பேசினேன். நான் சொன்னது தான் சார் நடந்தது இதெல்லாம். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, நிறைய பேருக்கு இவன் எல்லா டிவிலையும் இவனே கூப்பிட்டு பேச விடுறாங்க, எல்லா டாபிக்ஸும் இவனை கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்து. அதனால தான் அதை வந்து இவங்கள்ட்ட தமிழிசைகிட்ட ஏதோ சொல்லி இவன் தூக்குன்னு சொன்னாங்க, தூக்கி விட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதாவது யோசிச்சு விடணும் இல்லையா, என்னடா இவ்வளோ இத்தனை நாளாக இருக்கார, என்ன இவங்க சொன்னதை கேட்டால் நம்ம செய்யலாமா அப்படின்னு இருக்கணும். சுய புத்தியும் கிடையாது. அவங்க தான் இப்போ மயிலாப்பூரில் நிற்கிறதா சொல்கிறாங்க. தெரியல, அவங்க தான் நிற்க போகிறாங்க. இருக்கட்டும், தனிப்பட்ட அந்த அளவுக்கு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய வேறு எனக்கு ஒன்றும் அவங்களுக்கு எனக்கு என்ன
வாய்க்கால் வரப்பு சண்டையா நான் ஒன்றும் கிடையாது சார். இந்தியாவிலேயே ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸ் தான். அதை யாருமே மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், தனி மனிதர்கள் அங்கே முக்கியமே இல்லை, தத்துவங்கள் தான் முக்கியம். இன்னைக்கு ஒருத்தர் தேசிய தலைவராக இருந்து நாளைக்கு இயக்கம் வந்து வேற ஒருத்தரை முடிவு பண்ணலான்னு சொன்னால் அது ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை ஆர்எஸ்எஸ் நபர்களும் ஏற்றுக்கல ஒரு இடத்துல தான் ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு. அதோட பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தான் பிஜேபி வந்துச்சு. பிஜேபியும் அதே மாதிரி தான், தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் அவங்களும் அந்த காங்கிரஸ் மாதிரி கோஷ்டிகளுக்குள்ளே வராங்களா சார்? ஒரு பக்கம் முன்னாள் மாநில தலைவர் இருக்காரு, ஒரு பக்கம் இவங்க தமிழிசை இருக்காங்க, வானதி சீனிவாசன் இருக்காங்க, நயினார் நாகேந்திரன் இருக்காங்க. இப்படி திரும்ப கோஷ்டிக்குள்ளே தனிநபருக்குள்ளே போதா சார் பிஜேபி? கோஷ்டி பூசல்ங்கிறது இந்த கட்சியில் ரொம்ப அதிகமாக எடுத்து நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ ரொம்ப அதிகம். காங்கிரஸோட அதிகமாக, காங்கிரஸோட அதிகம். காங்கிரஸ் ஈக்குவலண்ட்டாக காங்கிரஸுக்கு ஒரு சமபலத்தில் இருக்காங்க. 2 பேருக்குமே சமபலம் தான். வாக்கு வங்கியில சமபலமா இருக்கும்போது இதுல சமபலமா இருக்காங்க. கரெக்ட், அவ்வளோதான். 2 பேரும் இவங்க இந்த குனி உடி சண்டைங்கிறது தான் அது பாட்டு ஓடின்னு தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ங்கிறது வேறு சார். ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், அது வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்ணுறது. அது இது வந்து அரசியல் கட்சி அவுட் அண்ட் அவுட். அதனால் இவங்க எல்லாத்தையும் ஒன்றும் சொல்ல அதெல்லாம் சாதாரண மனுஷங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. அவங்க ஆர்எஸ்எஸில் அவர் தான் டாப்பில் இருப்பார், அவரை கொண்டு போய் நீங்கள் நாளைக்கு வேறு ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை செய்யுங்கன்னா அவர் பாட்டு சத்தமே படம் பண்ணுவார். அந்த மாதிரி இங்கே நடக்காது. இது அரசியல், இது அபிலாஷைகளா இல்லை சார். ஆனால் வந்த எல்லாருமே அங்கேருந்து தானே சார் வந்தாங்க? அங்கே எல்லாருமே வரல சார். ஐயோ, எல்லோரும் இப்போ யூனிஃபார்ம் போட்டதுனால அவங்கெல்லாம் அங்கேருந்து தான் வந்தவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி ஆள்லாம் மறைஞ்சு போயாச்சு. உதாரணமாக நம்ம எல் கணேசன், அவர்லாம் அவுட் அண்ட் அவுட் அண்ட் ஆர்எஸ்எஸ் மேன். அவருக்கு என்ன வேணாலும் செய்வார். நாளைக்கு நீங்கள் பஸ்ஸில் வேணால் போங்கம்பாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யுங்கன்னா அதை செஞ்சுட்டு இருப்பார் அவர். ஏன்னா அவர் ட்ரெயின் ஆனவர், ஆர்எஸ்எஸில் ட்ரெயின் ஆனவர். அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி எனக்கு மலைப்பாக இருக்குது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இது பிஜேபிக்காரங்க இப்போ நேற்று வந்து சேர்ந்தவங்கலாம் இன்றைக்கி பெரிய பெரிய காரில் பறக்கிறானுங்க. எங்கேருந்து இவங்களுக்கெல்லாம் பணம் வந்ததுன்னு தெரியல. ரியலாக பணம் இருக்கிறவங்கள தானே சார் சேர்த்துக்கிறாங்க. அது ஒன்று, இல்லாதவனை வந்து சேர்ந்துன்னா அவன் எனக்கு தெரியும் சார், நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் இருந்த மாதிரி தான்லாம் இருக்கலாம். அவன்லாம் நிறைய இன்றைக்கி பணம் பண்ணிட்டானுங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இந்த உரிமை தொகைகள்லாம் பெருமையாக சொன்னீங்கல்ல, அதோட நீட்சியாக தானே இப்போ எடப்பாடி 2000 சொல்கிறாரு, அதோட நீட்சியாக தானே இப்போ விஜய் 2500 சொல்கிறாரு. அப்புறம் என்ன தாவேக்கா வந்து இவங்க சொல்கிறதுல பாதி வாக்குறுதிகள் அவங்களும் எடுத்துருக்குறாங்கல்ல சார். நான் ஒன்று சொல்கிறாரு, சீருன்னு சொல்கிறாரு, படிக்க வைப்பேன்னு சொல்கிறாரு, அரசு பள்ளின்னு சொல்கிறாரு, எல்லாமே சொல்கிறாரு. நீங்கள் வந்து பெரிய பொருளாதார புரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். சாதாரண மனுஷனாவா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 1 லட்சத்துக்கு மேலே ஒரு பவுன் போயிட்டுருக்கு. ஆமாம். வருஷத்துக்கு எத்தனை கல்யாணம் நடந்து, சாதாரண ஏழ்மையான கல்யாணங்கள்னு தமிழ்நாட்டில் எவ்வளோ நடக்கிறது. அதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பவுன் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் முடியுமா சார்? அது தாலி தான் திட்டத்தை அவங்களால கொடுக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. தாலி ஆட்சி காலத்தில் நடந்துட்டு இருக்கும் போதே நிறுத்திட்டாங்க, பாதியிலே நின்று போச்சு. அப்படிங்கும்போது இவர் கொடுக்குறேங்கிற அப்புறம் வந்து இவர் இது செயல்படுத்தி காட்டுவாங்கிறாரு. எப்படி சார் முடியும்? எப்படி முடியும்னு கேட்குறேன். அப்புறம் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு மோதிரம் போட்டு இப்போ வர்றாரு, தாய்மாமன் சீன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்குமா சார்? அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டர் வேற தரதா. அதெல்லாம் இன்னைக்கு சிலிண்டர் இன்னைக்கு அது வந்து தட் ஹஸ் பிகம் வெரி ஹாட் டாபிக். அவைலபிலிட்டியே கிடைக்கல. நிறைய கடைகள்லாம் மூடிட்டாங்க. சாதாரண வெளியில் போன முன்னாடி போகிற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு டீ கிடைக்குமா? அதான் அதுக்கு கிடையாது. அதுக்கான திமுக அரசு சரியில்லைங்கிறாங்களே. யாருக்கு? கேஸ் சிலிண்டர் சார் கிடைக்காது. விஜய் சொல்கிறாரு சார். யாரு? விஜய் சொல்கிறாரு திமுக அரசு நினைச்சிருந்தா அது சரி பண்ணியிருந்துருக்கலாம், திமுக சரியாக சார். இதுதான் சார் அவர் 2 கட்டான ஆசாமி சார். அவருக்கு ஒரு இழவும் தெரியாது சார். இதை தான் நான் பேசுகிறேன் ஆரம்பத்தில். இது ஹீ இஸ் அன்ஃபிட் டு பி எ பாலிட்டிஷியன். அவருக்கு ஒன்றும் தெரியாது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு இல்லை சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றிய அரசு மேலேயும் தப்பு இருக்குது, ஆனால் இவர் வந்து ஒன்றிய அரசுகிட்ட பேசியிருந்தா தமிழ்நாட்டுக்கு ஓரளவு சேர்த்து வச்சிருக்கலாம்ல, கேஸை முன்கூட்டியே எடுத்து வச்சிருக்கலாம். உலகமே தள்ளாடிட்டு இருக்கு சார். பெரிய பெரிய நாடுகள்லாம் எல்லாரும் பிரச்சனையில் மாட்டின்னு முடிக்கிறாங்க. அவங்களாம் ரேஷனும் இது பக்கத்தாப்பில் இருக்கிற நாடுகளில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரேஷன் தான் ஒரு பெரிய கியூ நிற்கிறது. நான் வந்து மத்திய அரசு அதுக்காக நான் குறை சொல்ல மாட்டேன்.
அவங்க என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நீங்கள் வந்து போய் தமிழ்நாடு அரசாங்கம் போய் நீங்கள் அவங்கள்ட்ட போய் 2 சண்டை போடுங்க அப்படின்னு பேசினா பைத்தியார் தானே அது. அவருக்கு ஒன்றும் தெரியாது சார். அவருக்கு he is absolutely a dud. He doesn't know anything about politics. He doesn't know anything about economics. He doesn't know anything about administration. அவர் ஏதாவது வாயில் வந்து பேசினாலும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு சேர்ற கூட்டத்துக்கு இதெல்லாம் தேவையே இல்லையா சார்? விஜய்ங்கிற சார் அதுக்கு நான் தான் பணக்காரன் சுற்றி 10 பேர், பைத்தியக்காரன் சுற்றி 10 பேருங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய கும்பல்லாம் வரும் சார். எல்லாம் ஒன்றும் நீங்கள் நிறுத்த முடியாது. இந்த சினிமா மோகத்தினால இன்னும் அதுதான் பிரமாதம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஏன் சார் நீங்கள் கலைஞரை பார்த்துருக்கிறதா சொல்கிறீங்க, காமராஜரை பார்த்துருக்கிறதா சொல்கிறீங்க, என்னைக்காச்சும் நினச்சி பார்த்தீங்களா விஜய் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்ட்டு? இது ஒரு சார் விபரீதங்கள் சார், விபரீதங்கள். அதாவது ஒரு காமராஜரோட என் தோளில் கையை வச்சுட்டு மேடையில் பேசுகிறதுக்காக ஏறுறாரு. அவரோடலாம் சாதாரணமாக நான் பேசியிருக்கேன் என்ன. ஸோ அவர் வேறு, அவருடைய நாகர்கோயிலில் பை எலெக்ஷன் நின்றுட்டு இருந்தார். அப்போ அவருக்காக நான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் ஒரு 10 நாள். அதே போல் டாக்டர் கலைஞர் எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவர் கையிலேருந்து விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் நான். அது அப்போல்லாம் நான் கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடுப்புற தான் பிஜேபி. நான் அஃப்கோர்ஸ் பிஜேபி ஜனசங்லாம் ரொம்ப காலமாக இருந்தாலும் கூட அதெல்லாம் வெளியில் சொல்லிக்காமல் நான் அப்படியே இருந்துட்டேன். அது அவர்கள்லாம் வேறு அரசியல் தலைவர்கள் சார். இவரெலாம் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சாபக்கேடுன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் அ கர்ஸ் ஆன் தமிழ்நாடு. இந்த மாதிரி ஒருத்தர் எம்ஜிஆராவது அவருக்கு அரசியல் பேக்ரவுண்டு உண்டு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவங்கள்லாம் உண்டு. ஏன்னா அவர் அந்த சினிமாவில் தான் நடிக்கிறான்னு கிடையாது. அவருக்கு அந்த பாரம்பரியமாக அந்த அரசியலில் எத்தனையோ காலமாக இருந்தவர், அவர் எத்தனையோ பொறுப்புகள் இருந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். பட் இவருக்கு ஒன்றுமே தெரியாது. தாவேக்கானா என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது அந்த கட்சிக்காரனும். என்னடா கொள்கை என்ன, அதான் கொள்கை போய் எல்லாம் நல்லா தான் நடக்கும் என்னையா இது என்ன அந்த மாதிரி ஒரு அந்தளவுக்கு தலைவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒற்றை தலைவர் மேலே, விஜய்ங்கிற அந்த தலைவர் மேலே. சரி சார், சார் எதுவுமே தெரியாது சார். அந்த தாவேக்கா எக்ஸ்பேண்ட் பண்ணியா அதுதான் ஒவ்வொரு கூட்டத்தில் சொல்கிறாருல, இவனுக்கு என்ன தெரியும், அரசியல் அனுபவம் இருக்கா, சின்ன பையன் இவனுக்கு என்ன தெரியும் செய்ய சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் வந்து செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுதான் சார், அது விபரீதங்கள் சார். இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன், விபரீதங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன் நடந்ததுன்னா திடீர்னு ஒரு பெரிய விபத்து நடக்கிறது, அது ஏன் நடந்ததுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டு தெரிய மாட்டேங்குது. சரி, 41 பேர் செத்து போயிருக்காங்க சார். 41 பேர் செத்து போயிருக்காங்க. ஓட்டமாக ஓடி போய் ஒளிஞ்சுட்டார் அவர். அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல். அதுக்கப்புறம் செத்து போனவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு வரவழைச்சு ஏதோ சினிமா பாணியில் ஒரு ஹோட்டலில் அவர் அவங்களெல்லாம் வரவழைச்சு வருத்தம் தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் என்ன சார் இது? மேடை நின்று பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு 10 ரூபான்னு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு 101 சொல்லியிருந்தேன். மக்கள்கிட்ட ரொம்ப நாளும் எடுபடாது சார். இந்த தடவை எலெக்ஷனில் இவர் தோற்று போட்டோம். நான் தோற்று போடுவார் நான் நம்புகிறேன். 2 தொகுதி திருச்சி கிழக்கு டெஃபினட்டாக தோற்று போவார். 2 எனக்கு இது பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஷுர் அபவுட். திருச்சியில் இங்கே நிற்கிறாரு, அங்கேயும் ரொம்ப கடுமையாக வேலை செய்வாங்க. அது தோற்று போச்சுன்னா இந்த கட்சி இதோட முடிஞ்சு போடும் சார். ஒரே நிறைய அதோட சரியான அந்த கட்சி அதோட காலி ஆகிடும். நீங்கள் எம்ஜிஆரோட அரசியலையும் ரொம்ப நெருக்கமாக பார்த்துருப்பீங்க சார். விஜய் எங்கே போனாலும் சரி, அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், அவரை மாதிரியே சினிமாலேருந்து வந்தார், அவரை மாதிரியே கட்சி ஆரம்பித்தார், அவரை மாதிரியே இவருக்கும் கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயுமே தான் எந்த ஒரு மக்கள் மத்தியில் நின்று பேசினாலும் ஏதாவது ஒரு இடத்துல எம்ஜிஆர் வந்துடுறாரு. ஒன்று எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி நின்று பேசுவார், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நேற்று கூட எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் நடந்து அவரை எம்ஜிஆர் மாறிடுவார். இல்லை, எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விஜய் எம்ஜிஆர் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்களாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வித்தியாசங்கள் கேட்குறாரு. ஏன்னு 8 வேணா சொல்லுங்க. பத்திரிகையில் ஒரு படம் போட்டு வித்தியாசங்கள் 8 வித்தியாசங்கள் கண்டுபிடிப்பான் சார். எம்ஜிஆர் வேறு சார். எம்ஜிஆர் உண்மையிலேயே மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுருந்து அவங்களுக்காக அனுதாபப்பட்டு வருத்தப்பட்டு அவங்க வேலை செஞ்ச மனுஷன் அவர். இப்போ உதாரணமாக இந்த சாப்பாடு மதிய சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். அது வேணுங்கிறதுக்காக
அதை மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறத பார்த்து, அதுவும் குறிப்பாக மாணவர்கள்லாம் அப்படி கஷ்டப்படுறாங்களே பார்த்து அதை உணர்ந்து என்ன பண்ணாலும் சரி, நான் வந்து பிச்சை எடுத்தாலும் நான் வந்து அந்த ப்ரோக்ராமை நான் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சார் மழை காலம், அந்த சமயத்தில் அப்போல்லாம் ரிக்ஷா இருந்தது, கை ரிக்ஷாலாம் இருந்தது. அந்த ரிக்ஷாக்காரங்களுக்கெல்லாம் அந்த மழை காலத்தில் என்ன பண்ணுவான்னு அவங்களாம் தகைச்சு நிற்கும்போது சொந்த செலவில் அந்த ரிக்ஷாக்காரங்களுக்கெல்லாம் அந்த ரெயின் கோட்லாம் வாங்கி கொடுத்து வரவர். எந்த நேரத்தில் போனாலும் அவங்க வீட்டு திறந்தே தான் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காக ஹெல்ப் வேணும்னு சொன்னால், அது இந்த சினிமாக்காரங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டை உலையை வச்சுட்டு நாங்கள் அவர்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக அன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி அவரை வாரி வழங்கின வள்ளல் அவர். உண்மையான அன்பு நேசம் மக்கள் மேலே இருந்தது. 1980 அவரை கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண உடனே ஒரு பாட்டிமாவை கட்டிண்டு கையில் ஒரு சோடா பாட்டிலை வச்சுட்டு, அந்த உங்களுக்கெல்லாம் தெரியுமா, உங்களுக்கெல்லாம் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள்லாம் ஏஜ் வயசு ரொம்ப குறைவு. இவர் பார்த்துருப்பார் சார், இவர் நீங்கள் அதனால இவர் வயசான நான் வயசானவங்கிட்ட நான் பெருமையாக சொல்லுங்க, எனக்கு வயசு ஆகிடுது. அந்த எலெக்ஷனில் பேப்பர் வருது சார், அன்றைக்கி எலெக்ஷன் ஓட்டு போடுறேன் அன்றைக்கி, ஒரு பாட்டிமாவை அப்படியே கட்டின்ட்டு கையில் ஒரு சோடா பாட்டிலை வச்சுட்டு, நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு ஓட்டளிங்க கட்டையில், இவ்வளோதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஸ்போக் வால்யூம்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் எம்ஜிஆர். அப்படி தான் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க, மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வந்தாங்கன்னு. மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றதுக்கு அவர் ஆட்சிக்கு வரணுங்கிற தேவை இருந்துச்சு. இப்போ விஜயும் ஆட்சி அமைச்சா அது மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம்ல சார்? எனக்கு தெரியாது சார், நான் அவர் வருவார் நான் நம்பலை. அண்ட் அவருக்குன்னு ஒரு கோட்பாடு ஒன்றும் கிடையாது. ஏதோ அவர் சினிமா மோகத்தினால ஏதோ பண்ணுவார்னு சொன்னால் அவர் வந்து ஹீ வில் பி எ டிசாஸ்டர் ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார். ரொம்ப பெரிய இல்லை சார், என்னுடைய ஆழ்ந்த கருத்து இதுதான் சார். இட் இஸ் கோயிங் டு பி அ டிசாஸ்டர் ஃபார் தமிழ்நாடு. எம்ஜிஆர் பார்த்தேன், எம்ஜிஆருடைய வருகை வேறு அப்படின்லாம் சொன்னீங்க. நேரில் பார்த்தெல்லாம் அவருடைய வருகை வேறு, அவரோட அணுகுமுறை எல்லாமே வேறுன்னு சொன்னீங்க. எம்ஜிஆர் கூட இருந்தவர் தான் செங்கோட்டையன். அவர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தாங்கிறார். எப்படி காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் அப்படின்னு போகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அவரோட பழகி இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் விஜயை தான் பார்க்குறாங்கிறாரு. அவர் சொல்லுவார், நல்லாட்சி அவர் தான் கொடுக்க முடியும், தூயாட்சி. இப்போ பாவம் சார், அவர் தூயாட்சியா இவரை பக்கத்தாப்பில் வச்சு தூயாட்சி என்ன சார் இது கேலி கூத்து பண்ணுறீங்க நீங்கள்? இவரை பக்கத்தாவில் வச்சுட்டு தூய ஆட்சி கொடுப்பார், நேர்மையான ஆட்சி கொடுப்பார்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் வராது. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இவரெல்லாம் பெரிய பெருமைக்காக அவரெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. செங்கோட்டையனை வந்து அவர் பண்ண எடுத்த முடிவுங்கிற அவருக்கும் ஒரு வயசாச்சு. ஒரு காலையில் 10 மணிக்கு பாருங்க, 77 வயசுக்கு மேலே என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆசை? 9 முறை எம்எல்ஏவாகவும். ஆமாம், அதோட போராதா சார்? போராதா துணை முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் சார். என்னவோ சரி சார், அது ஆசைக்கு அளவே ஆசையா பந்தேலோகி கர்மணா பகுச்சிந்தையா ஆயுக்ஷீனம் நஜானாசி தஸ்மா ஜாகிரதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆசையா பந்தே லோகே, ஆசையின் காரணமாக இந்த உலகத்தில் பந்தம் ஏற்படுறது. கர்மணா பகுச்சிந்தை, அதுக்காக பல காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கு. ஆயுக்ஷீனம் நஜானாசி, வயசு ஆகி அப்படி அப்படியே குறைஞ்சிட்டே வருது. தஸ்மாத் ஜாகிரதையா, இது கடைசியாக என்ன கடைசியாக ஒரு நாள் செத்து போயிட போகிறேன். ஸோ இதனால் ஜாகிரதையாக இருக்கியா, நீ எப்போ பார்த்தாலும் ஆசைப்பட்டுட்டே இருக்காதையா அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அது மாதிரி அவருக்கு எத்தனை வயசானாலும் இன்னும் அந்த பதவி அங்கே உட்காந்துருக்கணும், டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்னவோல, என்ன இதெல்லாம் நிரந்தரமா? நல்ல பேர் இருக்க முக்கியமான தலைவராக இருந்துட்டு அப்படியே போய்டுறது தானே பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு 77 வயசுக்கு மேலே இன்னும் பெரிய ஆசை. ஓ மை காட். ஏன் சார், நீங்கள் அந்த நிதி தொடர்பாக பல விஷயங்கள் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க. இப்போ விஜயோட வேட்புமனு பார்த்தீங்களா சார் பெரம்பூரில்? அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு புதுமையான ஒரு ஃபேக்டரை சொல்கிறாரு. அவங்களோட மனைவிக்கும் பசங்களுக்கும் கடன் கொடுத்துருக்கிறதா வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க சார். அது அப்பா அம்மாவுக்கும் கடன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே கடன் கொடுத்துக்கிறதா புரிஞ்சுக்கிறதா, இல்லை வேறு ஏதேனும் அதில் காரணம் இருக்குமா சார்? நானும் அக்கௌண்ட்ஸ் படித்தவங்கிற ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன் சார். அதை நான் வந்து பெருசாக ஒன்று சில விஷயங்கள் இலவசமாக நம்ம கொடுக்குற மாதிரி
அதெல்லாம் இருக்கும். பொண்ணு பையன் இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு என்டிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்தது நான் வந்து ஒரு கடனாக ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவரை ட்ரீட் பண்ணியிருக்காரு. இட் இஸ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவர் கொடுத்துருக்காரு. அதனால் அது சொன்னதே தப்புன்னு நான் நினைக்க மாட்டேன் சார். ஏன்னா அவங்களுக்கும் 18 வயசு மேலே ஆகிடுது. அப்பாவாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் என்கிட்ட கடன் வாங்கினேன்னா திருப்பி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா there is nothing wrong about it. ஆனால் மாறலாம் தப்பு தானே சார்? மாறெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது சார். அக்கௌண்ட்ஸ்னு வந்து அக்கௌண்ட்ஸுக்கு மாறல் இடமே இல்லை சார். ரூல்லாம் எல்லாம் இந்த மாதிரிலாம் தான் சமீபத்தில் நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் அந்த மாதிரி யாரும் கொடுத்தது இல்லைங்கிறனால தானே கேட்குறாரு. அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஆள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதான் உண்மை. நீங்கள் பாருங்க, உண்மையாக நீங்கள் பாருங்க. அதில் இல்லை குடும்பத்துக்குள்ளே கொடுப்பாங்க. இந்த வச்சுக்க கரெக்டாக கொடுத்துடணும்னு சும்மா குடும்பத்தில் 5000 கொடுப்பாங்க. இதே தான் நீங்கள் 5000 10,000 மார்வாடி ஃபேமிலிஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பையனாக இருந்தாலும் சரி, இப்போ பையன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி வாங்குவான் சார். அவன் திருப்பி கொடுப்பான் பணத்தை. அதை வந்து கரெக்டாக கரெக்டாக ஒன்றும் அப்படியே பார்த்து 10,000 1 லட்சம் அப்படி எண்ணி தான் அப்பனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸை டெஃபினட்டாக காமிப்பாங்க. அவங்க ஃபினான்ஸில் அந்த மாதிரி கெட்டியாதனமாக இருக்கும். அதெல்லாம் நான் வந்து விஜய் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் அதை குறைய சொல்ல மாட்டேன் சார். இப்போ நிறைய கட்சிகள் வாக்குறுதி கொடுக்குறாங்க. எந்த வாக்குறுதி உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கு ரொம்ப? ஏன்னா இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி பெருசாக பேசுகிற மாதிரி தெரியல. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு? பொதுமக்கள் மத்தியில் முதல்ல தேர்தல் அறிக்கை வந்ததுன்னா அது ஒரு பரபரப்பாக பேசப்படும். இப்போ உள்ள கலைஞர் டிவி வந்தப்போ பரபரப்பாக பேசப்பட்டது. அப்புறம் இந்த இது கிரைண்டர் மிக்சி ஃபேன் அது பரபரப்பு. இப்போ உரிமை தொகை திருச்சியில் போன எலெக்ஷனுக்கு அறிவிச்சதே பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ அது 2000 ரூபாய் தரங்கிறாங்க. இப்போ 8000 ரூபா இவர் தரங்கிறாரு, 10,000 ரூபா அவர் தரங்கிறாரு. இருந்தாலும் நம்ம கிரவுண்டில் சில பார்க்கும்போது அது ஒரு பேசு பொருளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சார், இது இலவசங்கிறது நிறுத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ரொம்ப காலமாக நான் சொல்லிட்டேன். இது வந்து தேசத்துக்கு நல்லதாக இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் சாதாரண சாமானிய மக்களை தூக்கி விடணுங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. உதாரணமாக நீங்கள் எடுத்துங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், அவங்களாம் நல்ல ரிச் கண்ட்ரிஸ் தான். அங்கேயும் கூட ஏழ்மையானவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் கடையனையும் கடை தேர்தலுங்கிற மாதிரி அவங்களுக்கும் உதவி பண்ணுறதுக்காக சில ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுபோல் சில இதெல்லாம் வச்சுருக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து எல்லாரும் இப்போ கேலி கூத ஆகி விட்டாங்க. நான் இலவசம், நீ இலவசம், அதையும் கொடுக்குறேன் இதையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப தவறு தான். ஒருவேளை மக்களுக்கு பழகி போச்சா சார்? இதுவும் அப்படி தான் ஒன்று அப்படிதான் வரும். அது மாதிரி ஒரு ஏதோ எலெக்ஷன் வந்ததுன்னா நமக்கு ஏதோ ஒரு இலவசமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. பட் நான் இருக்கிற தேர்தல் அறிக்கையில் நான் பார்க்குறதில்ல எனக்கு இந்த 8000 ரூபாய் கூப்பன்கிறது எனக்கு ஒன்றும் அட்ராக்டிவாக இருக்கிறதா தோன்றுறது. நீங்கள்லாம் நீங்கள் கிரவுண்டில் வேலை செய்கிறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, அது எந்த அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற லிமிட்டட் பீப்புள் அவங்க தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் 8,000 rupees கூப்பன். ஆனால் இலவசம்னு வார்த்தையே தவறு. அது மகளிர் உரிமை தொகை அப்படி தானே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இலவசத்தை எதிர்க்கிறது இந்த மகளிருக்கு எதிரான ஒன்றா மாறுறது சார். அந்த பேரை எதையாச்சும் வந்து நீங்கள் ஜுவல்லரியெல்லாம் காமிச்சிங்கன்னா அதனால் இலவசம்னா இலவசம் தான், அது என்ன பேரை சொன்னாலும் சரி. பட் அடிப்படையாக நான் சொன்னது என்னென்னா, இந்த இலவசங்கிறத தாண்டி அது வந்து இட் ஹஸ் பிகம் தி ஆர்டர் ஆஃப் த டே. ஏன் இலவசத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணவர் நம்ம நரேந்திர தாஸ் மோடி அவர்கள். அவர் எல்லா இடத்துக்கும் போய் 10,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். மகாராஷ்டிரா, பீகார், அப்புறம் டெல்லியில் எங்கே, குஜராத்தில் எங்கே, எல்லா இடத்துலையும் இது ஒரிசா எல்லா இடத்துலையும் அவர் பாட்டுக்கு இலவசம் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இது வந்து ஒரு பெரிய வியாதி ஆகிடுது இந்த இந்தியா முழுக்க. அப்போ இதுவும் கொடுத்தா தான் இனிமேல் எலெக்ஷனை ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை வந்துடுது. அதனால் யார் கொடுக்குறது பெட்டர்னு பார்த்தா இப்போ மக்களுடைய தேவைகளை தெரிஞ்சுட்டு. ஆனால் அவங்க ரிப்போர்ட் காட்டுறாங்கல்ல சார், இது வெறும் இலவசம் இல்லை, இந்த தொகை கொடுத்ததுனால இந்த மகளிரோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, மாணவிகளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர் இல்லை. நான் அதெல்லாம் சத்தியமாக நான் வந்து இதெல்லாம் பற்றி படிப்புக்காகவோ மருத்துவத்துக்காகவோ செலவு பண்ணுறது இலவசம் நான் சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் தேர் ஆல் அவுட் அண்ட் அவுட் நெசசிட்டிஸ், அடிப்படை உரிமை, நெசசிட்டிஸ், அடிப்படை தேவை அதெல்லாம். அதனால் மாணவர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு நான் ஏன் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன், ஏன் திரு ஸ்டாலின் அவர்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே எல்லா தரப்பு மக்களையும் ஏதோ விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி. அதனால தான் திராவிட மாடல்னால் அவங்க சொல்கிறது பல பேருக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்னா திராவிட மாடல்னால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எரிச்சலாக இருக்கும். பட் ஃபேக்ட் ரிமைன்ஸ் அது அந்த மாதிரி தான்
உண்மையாக இருக்குது. சார் இப்போ ஃபீல்டில் யார் முந்தி போகிறதா பார்க்குறீங்க? ஏன்னா நான் இதான் முன்னாடியே சொன்னது தான் சார், டிஎம்கே டெஃபினட்டாக இட் ஹஸ் காட் இட்ஸ் எட்ஜ். இன்ஃபேக்ட் இட் மே பி 180, 190 ஆர் இட் மே பி அரௌண்ட் 130 ஆர் 140 அந்த மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதம் முடிய பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி. ஆமாம், 2வது ரவுண்டில் போயிட்டு 2வது ரவுண்டு போயிட்டு இருக்காரு சார். அதெல்லாம் இருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் வர வர அவங்களுடைய கிராஃப் எல்லாம் அந்த இது குறைஞ்சிருந்தா சார் இருக்குது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு இருப்பதாக நான் பார்க்கல சார். நீங்கள் வந்து ஒரு பொருளாதார வல்லுநராகவும் இருக்கீங்க, நிறைய நாடுகளுக்கு போயிட்டும் வந்திருக்கீங்க. இப்போ நாம் தமிழரோட அறிக்கை வந்து பெரும்பாலும் அந்த மரபுசாரா எரிசக்தி, இயற்கை விவசாயம், நிலம் சார்ந்த இடத்துலேருந்து நான் பொருளாதாரத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சாத்தியமா சார்? சார் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஐ லைக் மிஸ்டர் நாம் தமிழர் கட்சி சீமான். ஏன்னா அட்லீஸ்ட் அவர் வந்து வெளிப்படையாக நான் என்ன நினைக்கிறேன்னா அதை நான் அப்படியே சொல்கிறேன். அதை வந்து வழவழாலாம் பேசுகிறதே கிடையாதுங்கிறது அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவருடைய பொருளாதார தத்துவங்கள் எனக்கு ஏற்புடையதே அல்ல. ஏன்னா இதெல்லாம் மண் சார்ந்து எல்லாருக்கும் விவசாய வேலை செய்கிறதே வந்து அரசாங்க வேலையாக இருக்கும். அப்புறம் நான் எல்லாருக்கும் ஆடு கொடுப்பேன், மாடு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறதுங்கிறது அதெல்லாம் எனக்கு வயபிளாகவே எனக்கு தோணவே இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவர் எல்லா விதமான மக்களையும் அரவணைச்சுன்னு போகணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது விசிபிளாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிராமின்கிறதுக்காக சொல்லலை, பட் ஒரு பிராமண சமூகத்துக்கு இது வரைக்கும் யாரும் ஒரு விதமான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கவே இல்லை. அந்த விதத்தில் திரு சீமான் அவர்கள் ஒரு 6 பிராமணனை வந்து நிறுத்தி வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சி. அவருக்காக அவரை நான் நேராக பார்க்கும்போது ரொம்ப நன்றியுமே தெரிவித்தேன். சார், இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ பைபாஸ் ரோட்டில் மீடியனாக வந்து அரளி செடிகளை யூஸ் பண்ணோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த அரளி செடியெல்லாம் எடுத்துகிட்டு சோலார் பேனல் போடுவேன். ஹைவேங்கிறதே ஒரு பெரிய இது தான். அப்போ சோலார் பேனல் அவ்வளோ இடங்களில் வரும்போது அதுவே ஒரு பெரிய பவர் ஜெனரேஷனாக இருக்கும். அதெல்லாம் இல்லை நான் சொல்ல சார். அதெல்லாம் டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து யூஎஸில் போனீங்கன்னா பல இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல இந்த மாதிரி நடந்துருக்குது. இல்லை, ஒரு எக்கனாமிஸ்டாக அது வந்து சாத்தியமாங்கிறது நான் தான் நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சாத்தியம் தானே? அதெல்லாம் தட் இஸ் குவைட் பாசிபிள். நான் இல்லைன்னா அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நான் அரசு வேலைன்னா என்னென்னா விவசாயம் செய்கிறவெல்லாம் அரசு வேலையாக கொடுத்துருவேன் அப்படிலாம். அப்போ அதில் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் டெஃபினட்டாக அடிப்படையாக அந்த விஷயத்தில் நான் ஏற்றுக்கலை. பட் இது இப்போ சோலார் பேனல் போடுறதுங்கிறது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அந்த பக்கத்தவெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய சோலார் பேனலில் வச்சு ஜென்ரேட் பண்ணுறாங்க. பார்த்தாலே எல்லா இடத்துலையும் இருக்கும். அது பொதுமக்களுக்காக தான் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த ஒரு திட்டத்தினால நான் வந்து எல்லாமே அவரோடது சரியாக இருக்கும்னு நான் சொல்ல தயாராக இல்லை. பட் தட் இஸ் ஒன் குட் ஸ்கீம் தட் ஹீ பிளான்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார். மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.